ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேதநீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜன் இனிய நல்வணக்கம். மேலும் ஒரு காதல் திருமணம் சார்ந்த ஒரு தகவல். இந்த பெண்ணிற்கு 16 வயது தொடங்கிய உடனே காதல் வந்தது. இது காதல் வந்த பிறகு தன்னுடைய இனத்திலேயே காதல் வந்தது. அதை தாய் தந்தை பலமாக எதிர்வாதம் செய்தனர். அதில் வழக்கு, காவல் நிலையம், விசாரணை, நீதிமன்றம் மற்றும் அரசு விடுதி என்று பல தடைகளை கடந்து சிரமப்பட்டு இவர்கள் காதல் திருமணத்தை செய்து முடித்தார்கள் என்பதுதான் மேலும் ஒரு குறிப்பிடக்கூடிய தகவல். நாம் பல ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். லக்கண புள்ளி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் நிழல் கிரகத்தினுடைய நட்சத்திரத்தை லக்கண புள்ளி பெற்றிருக்கும் பொழுது, லக்கணம் அதனுடைய சாரம் பெற்றிருக்கும் பொழுது பலமான நெருக்கடிகளும் சிரமங்களும் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இதற்கு அடுத்து காதல் திருமணங்கள் நம் அனுபவத்தில் பார்க்கும் பொழுது செவ்வாய், சுக்கிரன், புதன் மற்றும் 5ஆம் இடத்திற்குரிய கடகம் இப்படி எண்ணற்ற காரணிகளை எடுத்துக்கொண்டு பேசுவோமானாலும் இருந்த போதிலும் தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரு ஜாதக அனுபவம் என்னவென்றால், காற்று ராசியான மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த ராசிகளுக்குரிய லக்ன ராசியில் ஜனனமான ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இவர்களுக்கு காதல் வருகிறது. அந்த காதல் இவர்களை பலமான சங்கடம், பாதிப்புகள், சிரமங்களை உருவாக்கி நடைமுறை வாழ்க்கையிலிருந்து மிகவும் துன்பப்படுத்தி விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது லக்னம் காற்று ராசியில் அமர்ந்தது, புதனும் காற்று ராசியில் அமர்ந்தது, குருவும் காற்று ராசியில் அமர்ந்தது. இதற்கு எல்லாம் உறுதுணையாக லக்னாதிபதி தன்னுடைய சொந்த வீட்டில் காற்று ராசியில் அமர்ந்தது. அடுத்து இந்த ராசிக்கு திரிகோண ராசியான கும்பராசியில் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்தது. மேலும் பாதகமான ஒரு நிலை. அதற்கடுத்து என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, 4ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் கேது. அப்படியே சாரத்திற்கு வருவோம். லக்கணம் சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 12.29 பாகை பெற்றிருக்கிறது. சூரியன் அனுச நட்சத்திரம் 1 பாதத்தில் அமர்ந்து 3.51 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 21.18 பாகையை பெற்றிருக்கிறது. செவ்வாய் அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 14.5 பாகை பெற்றிருக்கிறது. புதன் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 14.43 பாகையை பெற்றிருக்கிறது. குரு சுவாதி நட்சத்திரம் 1 பாதத்தில் அமர்ந்து 8.21 பாகையை பெற்றிருக்கிறது. சுக்கிரனும் சுவாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 19.58 பாகையை பெற்றிருக்கிறது. சனி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 0.25 கலையை பெற்றிருக்கிறது. சனி அனுச நட்சத்திரம் ராகு அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 9.39 பாகை பெற்றிருக்கிறது. கேது கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 9.39 பாகை பெற்றிருக்கிறது. இதில் பாருங்கள் நண்பர்களே, மிகவும் கடினமான ஒன்று என்று பார்க்கும் பொழுது இந்த சந்திரன் என்ற ஒரு கிரகத்தை தவிர மீறி எல்லா கிரகமுமே தன்னுடைய பகை நட்சத்திரனுடைய சாரத்தில் அமர்ந்து சிரமமான காதலை தந்து, சிரமமான வாழ்க்கையை தந்து, சிரமமான உடல்நலத்தை கெடுத்து வைத்திருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. லக்னம் சுவாதி நட்சத்திரம் நிழல் கிரகத்தினுடைய நட்சத்திரம், அதே சமயத்தில் பாவ கிரகத்தினுடைய நட்சத்திரம் பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த பாவ கிரகம் என்று பார்க்கும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட பகை கிரகமான செவ்வாயும் சனியினுடைய தொடர்போடு இருக்கிறது. இதில் செவ்வாய் வலுவாக தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, சுக்கிரனும் ஆட்சி பெற்றிருக்கிறான், செவ்வாயும் ஆட்சி பெற்றிருக்கிறது, சனியும் ஆட்சி பெற்றிருக்கிறது, சந்திரன் சுயசாரம் வாங்கியிருக்கிறது. அதே சமயத்தில் சூரியனும் அனுச நட்சத்திரம் 1 பாதத்தில் அமர்ந்து பலமான பகை கிரகத்தினுடைய சாரத்தை பெற்று அது
அந்த சாரத்தை கொடுத்த கிரகம் வலுவாக தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றது. அதே சமயத்தில் சந்திரன் மட்டும் திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜீவனம் மட்டுமே இங்கு உருப்படியான ஒரு அடிகலனாக திகழ்கிறது. செவ்வாய் அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்கிறது. ஆக இந்த செவ்வாய் அனுச நட்சத்திரத்தில் அமர்ந்தது மட்டுமல்லாமல் சனியினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சனியினுடைய 10ஆம் பார்வையிலும் சூரியனும் ராகுவும் வந்திருக்கிறது. அதற்கடுத்து இது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை என்று பார்க்கும் பொழுது வம்பு, வழக்கு, காவல் நிலையம், நீதிமன்றம், விசாரணை, அரசு விடுதி, இப்படி எண்ணற்ற தொந்தரவுகளை கொடுத்த கிரகம் என்று பார்க்கும் பொழுது காற்று கிரகமான புதன் காற்று கிரகமான சுவாதி நட்சத்திரத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த ராகுவுக்கு சனியினுடைய தொடர்பு வந்தது. அதற்கடுத்தது குருவும் இந்த லக்னத்திற்கு 2-7க்குரிய கிரகம் செவ்வாய் என்று பார்த்தாலுமே கூட இந்த லக்னத்திற்கு 6க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது அவனும், அதாவது 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துக்காரன் என்று பார்க்கும் பொழுது அவனும் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்த்தது மட்டுமல்லாமல் சனியையும் வலுப்படுத்தியது. அதே சமயத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்தை பெற்று இந்த ராகு இந்த வீட்டிற்கு திரிகோணத்தில் அமர்ந்ததால் இந்த ராகுனுடைய பலம் மிக அதிகமாக போய் குருவை ராகுனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து சதுரங்க விளையாட்டு விளையாடியதுதான் மேலும் கொடுமையானது. அதே சமயத்தில் சுக்கிரன் சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்குது. ஆனால் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரனே என்று பார்க்கும் பொழுது இது அந்த சிறிய வயது 16 வயதிலும் தன்னுடைய பிடிவாதமான குணத்திலிருந்து மாறாமல் அவரைத்தான் தன்னுடைய காதலித்தவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அதீத பிடிவாதம் என்பது மிகவும் கொடுமையான ஒரு சூழலை உருவாக்கியது. அடுத்து சனி அவிட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. அவிட்டத்திற்கு நட்சத்திரத்தை கொடுத்த செவ்வாய் வலுவாக தன்னுடைய வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 4ஆம் பார்வையாக சனியை பார்த்தது. சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக பார்த்தது. ஒருத்தருக்கொருவர் பரஸ்பர பார்வையை பார்த்தது என்பது மேலும் குடும்ப வாழ்க்கை நெருக்கடியும் சிக்கலுக்கும் ஆளாக்கியது. அடுத்தது ராகுவும் அனுச நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து அதுவும் சனியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து மேலும் சிரமத்தை அதிகரித்தது. கேது கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து லக்னத்துக்கு 11க்குரியவன் பாதகாதிபதியினுடைய சாரம் பெற்று இந்த பாதகாதிபதி தனது ஸ்தானத்துக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்ததால் ஆக இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை கொடுத்த சூரியனும் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இருந்தால் ஆக பாதகாதிபதி வலுவாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய சந்திரனை தவிர மீதி அனைத்து கிரகங்களும் தன்னுடைய பகை நட்சத்திரத்தினுடைய தொடர்போடு அமர்ந்து பகை நட்சத்திரத்தினுடைய வலுவோடு பலமான பாதகத்தையும் சிரமத்தையும் சந்தித்திருக்கிறது என்பதுதான் மேலும் சிரமமான சூழ்நிலை. அதற்கடுத்து இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, மேலும் ஒரு தகவல் அதீத கவனத்தோடு கவனிப்போமானால் மேலும் நிறைய தகவல்கள் இங்கே விளக்குகிறது. லக்னத்துக்கு 7க்குரியவன் தனது ஸ்தானத்துக்கு 8ற்கு போனான். இது கொடுமையான விஷயம். அதே சமயத்தில் லக்னாதிபதிக்கு 2ஆம் இடத்தில் லக்னத்துக்கு 7க்குரியவன் இருந்தாலும் கூட 7ஆம் இடத்துக்கு 12க்குரியவன் என்று பார்க்கும்பொழுது ஒருவருக்கொருவர் 2-12 அமர்ந்து குடும்ப வாழ்க்கை மேலும் சிரமமாக்கியது. அதே சமயத்தில் இந்த பெண் குழந்தை பிறப்பதற்கு முன்னே தந்தை இறந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிறப்பதற்கு 60 நாட்களுக்கு முன்பே தந்தை இழந்த ஒரு குழந்தையினுடைய ஜாதகம் இது. ஏனென்று கேட்டால் 9ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது இந்த இடத்துக்கு 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது வலுவாக இருக்கிறது. 8ஆம் இடத்தில் என்று பார்க்கும் பொழுது அதுவும் வலுவாக இருக்கிறது. ஆக 9ஆம் இடத்திற்கு 6, 8ஆம் இடம் வலுவான பாதிப்பை தந்திருக்கிறது. அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம்தான் பிறக்கும்போது தசாபதியை நடத்தது என்பதுதான் இங்கு மேலும் கூடுதல் தகவல். அதற்கடுத்து இந்த பெண்ணுக்கு தற்போதைய நிலைமையில் குருதிசை நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த குருதிசை தினம் ஒரு மருத்துவம், தினம் ஒரு வியாதி என்ற சூழ்நிலையோடு காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. ஆக 93 பிறந்து இன்று 33 வயதாகிறது. இன்னும் குழந்தைகள் இல்லை என்பது மேலும் கூடுதல் தகவல். இங்கு காரகோப பாபநாஸ்தி என்ற சாஸ்திர விதிப்படி சனி இங்கு கெட்டுப்போனான். லக்கணத்துக்கு 9க்குரியவனும் ராகு இதனுடைய சாரம் பெற்று கெட்டு போயிருக்கிறது. ஆக சனியும் அதனுடைய தனஸ்தானத்துக்கு 3, 10க்குரியவன் இந்த லக்கணத்துக்கு 3க்குரிய மாரகாதிபதியினுடைய சாரத்தை பெற்று 10க்குரியவனுடைய
ஜீவனாதிபதியினுடைய சாரம் பெற்றாலும் இங்கு 3க்குரியவன் வலுப்பெறுகிறான். இங்கே லக்னத்துக்கு 10க்குரியவன் சனி ராகுவோடு சூரியனோடு சேர்ந்து பலம் குறைகிறது. ஆக இவருக்கு, இந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இவர்களுக்கு உதவிகரமாக இல்லை என்பதுதான் கொடுமையிலும் கொடுமையான விஷயம். ஆக இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ராகுவனுடைய நட்சத்திரத்தின் சாரத்திலோ அல்லது கேதுவனுடைய நட்சத்திரத்தின் சாரத்திலோ அல்லது லக்னத்துக்கு பகை கிரகங்களுடைய நட்சத்திரத்தின் சாரத்திலோ அல்லது 2-7க்குரியவனுடைய மாரகாதிபதியினுடைய சாரத்திலோ அமரும் கிரகங்கள் என்பது மிகவும் கர்ணகடூரமான விளைவுகளை கொடுத்து குடும்ப வாழ்க்கையில் சதுரங்க விளையாட்டை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு சென்று விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ஜாதகம் நமக்கு ஜோதிடர்களாகிய நமக்கு ஒரு புது தகவல்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஜாதகம் என்னிடம் முதலில் வந்தது இந்த பெண்ணினுடைய திருமணத்திற்கு முன்பே வந்தது. அதாவது 2000 சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசையில் சுக்கிரபுத்தியில் இது திருமணம் நடந்தது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 2008 ஆண்டு அல்லது 2007 ஆண்டு இது என்னுடைய பார்வைக்கு வந்தது. அப்போது நான் சொன்னது, குடும்ப வாழ்க்கை என்பது இயல்பு நிலைக்கு பொருந்தாத ஒன்று. அந்த வகையில் பார்க்கும்போது வெளிநாட்டிலோ இந்த பெண் வாழ்க்கைப்பட்டால் சிறப்பாக இருப்பார். உள்ளூரில், சொந்த ஊரில் வாழ்க்கைப்படும் பொழுது மிகவும் கடினமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தேன். அதே சமயத்தில் அன்று நமக்கு இந்த அளவுக்கு அனுபவம் இல்லை என்றாலுமே கூட ராகு செவ்வாய் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது. அது வலுவாக பாதிப்பை தருகிறது. ஆக வாழ்க்கை துணை என்பது இந்த பெண்ணுக்கு உகந்ததாக சுமூகமான வாழ்க்கையை தருவதற்கான சூழ்நிலையை தராது என்பதை மட்டும் வலியுறுத்தியிருந்தோம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் முருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.